சந்தானம் கூட நல்ல அறிவாளி, யாரும் அவருக்கு எழுதி கொடுக்க வேண்டாம், அவரே எழுதிக்கிறாரு. நல்ல விவரமான ஆளு, நல்ல பையன். உங்களை நல்லா பயன்படுத்திருப்பார் படத்துல. இல்லை, நல்ல எல்லா படத்துலையுமே பயன்படுத்துவார். அப்புறம் சில சிக்கல், இப்போ இளைஞர்கள் பூரா 18 வயசுக்கு மேலே உள்ளவன் 20 வயசுக்கு மேலே உள்ள ஓட்டு போட்டால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? 40 வயசுக்கு மேலே 30 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஓட்டுக்காரன் இருக்கானே, விஜய்க்கு போடுவார் எப்படி நம்ப முடியும்? அதாவது புதுசாக யாருமே எதையும் சொல்ல முடியாது. இவர் அண்டா தரேன்னா அவர் சட்டி தரம்பார், இவர் முருங்கைக்காய் தரேன்னா அவர் வெண்டைக்காய் தரம்பார், அவர் மோட்டார் பைக் கொடுக்குறேன்றாரு, அவர் பைக்கு தரேன்னா அவர் டிராக்டர் வாங்கி தரம்னாலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நலத்திட்டம் இது. ஆனால் மனசோட மக்களுக்கு செய்கிற இயக்கம் யார், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, ஒரு நடிகருங்கிற முறையில் விஜய் அவர்கள் உங்களை என்னுடைய கட்சிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்தா நீங்கள் போவீங்களா? அவர் பாசமுள்ள தம்பி, அதை ஒத்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் விஷத்தை கொடுத்தா குடிக்கணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணே, உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யாருன்னு? எனக்கு பிடிச்ச காமெடின்னு தங்கவேலு. அது நிறைய இந்த பார்க்கில் சோறு கட்டிட்டு போய் வேலை கிடைக்கிறது நல்லா இருக்கும். இல்லை, அவர் எந்த காமெடி பண்ணாலும் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து கவுண்டமணி ரொம்ப பிடிக்கும். அவரோட சேர்ந்ததுனால செந்தில் எனக்கு பிடிக்கும். அவருடைய ரியாக்ஷன் அப்பாவித்தனமான ரியாக்ஷன் பிடிக்கும். அதுக்கடுத்து வடிவேல் எனக்கு பிடிக்கும். உண்மையை சொல்கிறேன், காமெடி நல்லா பண்ணுவார். அதை சொல்றது நமக்கு என்ன நஷ்டம்? உண்மைதான். இதெல்லாம் என்னை வேணா திட்டுவாங்க, பாரு இவ்வளவு பண்றான் போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவருக்கு வேண்டாதா இருக்கு. உண்மையை தான் நம்ம சொல்ல முடியும். காமெடி, நல்ல காமெடியன் வந்ததுல என்எஸ்கே, தங்கவேலு, சந்திரபாபு, நாகேஷ், கவுண்டமணி, செந்தில், வடிவேல், சந்தானம் கூட நல்ல அறிவாளி, அறிவுபூர்வமான ஒரு காமெடியன். யாரும் அவருக்கு எழுதி கொடுக்க வேண்டாம், அவரே எழுதிக்கிறாரு. நல்ல விவரமான ஆளு, நல்ல பையன். உங்களை நல்லா பயன்படுத்திருப்பார் படத்துல. இல்லை, நல்ல எல்லா படத்துலையுமே பயன்படுத்துவார். அப்புறம் சில சிக்கல், அவரு லிங்கம் அங்கே, அதனால எதனால எல்லாம் சொல்ல முடியுமா? சந்தானத்தோட தொடர்ந்து பயணம் பண்றதுல என்ன பிரச்சனை? நான் திமுகவில் இருக்கேன், அவர் திமுக காரர்களோட தொடர்பா இருக்கலாம். சரி. அதனால போட்டா அவருக்கு சிக்கல் ஒதுக்கி இருக்கலாம். அவர் ஆனா பாசமான ஆள் என் மேல ரொம்ப. சந்தானம் அவர் என்னை பழனி கோயிலுக்கெல்லாம் அவர் மேலே கூட்டிகிட்டு போய் புத்தகமே 600 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. அவரே இதெல்லாம் படிக்கிறேன்னு. அவர் நல்ல ரைட்டர். எனக்கு என்னமோ அவர் காமெடி அண்ணா நடித்தாருன்னா நல்லா இருக்கும். ஆமாம், ஹீரோவாக பண்ணலாம். ஹீரோவாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஸ்டைலும் அவர்கிட்ட இருக்குது. அறிவு இருக்க, நல்ல ஃபிகர் இருக்கு அவர்கிட்ட. என்ன போட்டா ஒரு அர்ஜுன் மாதிரி ஒரு முரட்டுத்தனமான கதையை எடுத்துக்கிட்டு மேக்கப் எல்லாம் வேறு மாதிரி கலந்து வசனங்களை ரொம்ப குறைச்சி டகான்னு மிதிச்சுட்டு போயிடணும். ஹீரோயிசமாக மாறணும். அவர் இந்த ஹீரோயிசத்தில் காமெடி கலந்து பேசினோடனே காமெடியாக ஹீரோவானு குழப்பமாக இருக்குது பார்க்குறவங்களுக்கு. அதுதான். மற்றபடி எல்லா திறமையும் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். ஆனால் நீங்கள் ஜெயலலிதா அவர்களோட அரசியலில் நீங்கள் அவங்க இருக்கும்போதே அரசியலுக்கு பயணத்தை பண்ணி பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க. இப்போ இந்த நேரத்தில் விஜய் அவர் தனியாக ஒரு தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பித்து களத்தில் இறங்கியிருக்காரு. எப்படி அவங்க விஜயோடைய பயணம் வெற்றிகரமாக இருக்குமா எப்படி? இல்லை, அவருக்கு தன்னம்பிக்கை நிறையா இருக்குது. திமுக அதிமுகங்கிறது பிரம்மாண்டமான 2 கட்சிகள். வேறு தமிழ்நாடு பூரா பரவி பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த மரத்தை அசைக்க முடியாமல் கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர், மாவட்டம் 2 கட்சிக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் 2 கட்சியும் மாற்றி மாற்றி வருது. இவர் ஒரு தடவை வருவார், அவர் ஒரு தடவை வருவார், இவர் ஒரு தடவை வருவார், வந்துக்கிட்டு இருக்கு. இது கூட அவர் வந்திருக்காரு. இளைஞர்கள் பட்டாளம் விஜய்கிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இளைஞர்கள் பூரா ஓட்டு போட்டால் மட்டும் ஆட்சியை பிடிச்சிடலாமாங்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குது. இப்போ இளைஞர்கள் பூரா 18 வயசுக்கு மேலே உள்ளவன் 20 வயசுக்கு மேலே உள்ள ஓட்டு போட்டால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? 40 வயசுக்கு மேலே 30 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஓட்டுக்காரன் இருக்கானே. 30 வயசே வைங்க, 30 வயசுலேருந்து 80 வயசு உள்ள ஓட்டுக்காரங்களாம் விஜய்க்கு போடுவார் எப்படி நம்ப முடியும்? அவரோட எடுத்து வைக்கிற கொள்கைகள்லாம் இல்லை, கொள்கைகள் எல்லாரும் சொல்கிறது தாங்க, அவர் சொல்ல முடியாது. ஏதாவது புதுசாக யாருமே எதையும் சொல்ல முடியாது. இவர் அண்டா தரேன்னா அவர் சட்டி தரம்பார், இவர் முருங்கைக்காய் தரேன்னா அவர் வெண்டைக்காய் தரம்பார், அவர் மோட்டார் பைக் கொடுக்குறேன்றாரு, அவர் பைக்கு தரேன்னா அவர் டிராக்டர் வாங்கி தரம்னாலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நலத்திட்டம் இது. ஆனால் மனசோட மக்களுக்கு செய்கிற இயக்கம் யார், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் தெரிஞ்ச வரையும் நான் இருக்கிற இயக்கத்துக்காக சொல்லலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் மக்களுக்கு உண்மையிலேயே தொண்டு செய்யணும், மக்கள் வாழ்க்கையில் திசை திருப்பணும், எல்லாரும் வாழணும்னு நினச்ச 2 கேரக்டர். 2 பேருமே அரசியலுக்கு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் அரசியலுக்கு கஷ்டப்பட்டு மிச்சம்.
அவர் சொத்து பூரா சம்பாரிச்ச பூரா ஏழை எளிக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அம்மா சம்பாரிச்சு என்ன பண்ணா, என்ன பண்ணுச்சு? அது பாவம், அதுக்கு நோய் வந்துருச்சு. இவர் வந்து விஜய் வந்து எம்ஜிஆரையும் இப்போ எல்லா இடங்களையும் அவரை சொல்லாமல் இப்போ எம்ஜிஆரை வந்து யாருமே திட்ட முடியாதுங்க. எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மேடையில் எம்ஜிஆரை திட்ட சொல்லுங்க, அற்ற பிளாப்பாயிரும், ஓட்டு போட மாட்டாங்க. அவரை ஏன் திட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவை திட்டினா பொம்பளைகளுக்கெல்லாம் லேடிஸுக்கு பிடிக்காது. உண்மையான பாசத்தோடு உண்மையான அன்போடு தர்மம் மக்களை வாழ வைக்கணும்னு வந்ததில் 2 தலைவர், அருமையான தலைவர். அதற்கு அடுத்தா போல அண்ணன் எடப்பாடியார் இறக்க குணம் உள்ளவர், நல்ல விவசாயி, நல்ல ஜனங்களோட தொடர்பு உள்ளவர். ஊரில் குடும்பம் மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவர். யார் போனாலும் பாசமாக உட்கார வச்சு அன்பா பேசி அன்பா பழகி உதவிகள் செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர். அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்குது அவருக்கு எடப்பாடியார். இத்தனை பேர் இருக்கும்போது அவர் மட்டும் வந்தார். எப்படியோ யாருக்கோ பிடிச்சி போய் தானே அவரை முதலமைச்சர் வந்துட்டாரு. ஆக எடப்பாடி என்னன்னு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல படிப்பார். சந்தேகம். இப்போ கலைஞர் ஒன்றும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. அவரால் முடிஞ்சது அவர் செஞ்சார், அவ்வளோதான். இப்போ இவரால் முடிஞ்சது தலைமை இவருக்கு ஸ்டாலின் செய்கிறாரு. ஆனால் இவருடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் என்னென்னா தவறுகள் நிறையா நடந்து போச்சு. பாலியல் தொந்தரவு, அது இது கொலை, நேற்று கூட 2 கொலை. கொலைகள்லாம் எவன் செய்கிறானோ, ஆனால் இந்த ஆட்சியில் செய்கிறான்னு குற்றம் சுமத்துறாங்கல்ல. சட்டத்திட்டங்களை கொஞ்சம் கடுமையாக்கி பண்ணியிருக்கணும். பெரிய குற்றமாக அது ஜனங்கள்கிட்ட. பெண்கள் பயப்படுறாங்க. மாலை வேளையில் பெண்கள் போக முடியல, கல்லூரி பிள்ளைகள் போக முடியல, பாலியல் 5 வயசு பிள்ளைய கூட கடத்திட்டு போயிடுறாங்க, கொலை செஞ்சு அங்கங்கே பெண்களை தூக்கி போட்டுடுறாங்க. அது ஒரு குறுக்க இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கு மக்களுக்கு. அதனால தான் எடப்பாடி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்னு எல்லாரும் சொல்லுது. 2 கட்சியில் யாராவது ஒருத்தர் வந்துதான் ஆகணும். ஆனால் மற்றவங்க வருவாங்களான்னு தெரியல. என்னைய பொறுத்தவரை எடப்பாடி என்ன இந்த வர்றதுக்கு 199% நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய பேச்சு, அணுகுமுறை, மரியாதை, அசிங்கமான வார்த்தைகள் எல்லாரையும் திட்டமாட்டார். நல்ல குணம், நல்ல தர்ம சிந்தனை உள்ளவர். புரட்சித் தலைவரை போல, அம்மாவை போல இவர் மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவர். மக்கள் மகிழ்ச்சியோட அவர் சந்தோஷப்படுவார். இவர் சொத்து சேர்க்கணும்லாம் ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் என்னதான் இவர் நல்லா பண்ணுறாரா அவர் நல்லா பண்ணுறாரான்னு தேர்தல் வாசிக்கும் போது தான் தெரியும். மக்கள் என்ன மனநிலையில் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. திமுகவில் வந்து என்னென்னமோ திட்டங்கள் கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவில் எவ்வளவோ திட்டம், இதை விட முன்னாடியே லேப்டாப்பு சைக்கிள் எல்லாமே முதல்ல கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அவங்க தராங்க. தாலிக்கு தங்கமெல்லாம் அருமையான திட்டம். அப்படி திட்டமெல்லாம் நீ கொடுக்க முடியுமா? கிரைண்டரு, மிக்சி, ஃபேனு, தாலிக்கு தங்கம், ஆடு மாடு, வீடு, சைக்கிள், லேப்டாப்புன்னு அம்மா மறந்தாங்க, அம்மா உணவகம், இனி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு தாயாக இருந்த காரணத்தினால்தான் எத்தனை பேர் அப்பான்னு பேர் வச்சாலும் அதை அம்மானு உள்ளன்போட கூப்பிடுறது ஜெயலலிதா அம்மாவை தான். சரி, ஒரு நடிகருங்கிற முறையில் விஜய் அவர்கள் உங்களை வந்து என்னுடைய கட்சிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்தா நீங்கள் போவீங்களா? அவர் பாசமுள்ள தம்பி, அதை ஒத்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் விஷத்தை கொடுத்தா குடிக்கணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும். இப்போ நாங்கள் என்ன யோசிப்போம்னா, நம்ம அதிமுகவில் நம்ம நாடு இருந்துட்டோம், பல வெற்றிகளுக்கு பிரச்சாரம் பண்ண போயிட்டோம், எல்லா தொண்டர்களுக்கும் எங்களை தெரியும். இனிமேல் நான் புதுசாக வந்து விஜய் கட்சியில் சேர்ந்து அது ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, கிழக்கழகம் இருக்கா, தொண்டர்கள் விசில் அடிக்கிறாங்க, அதுக்கு தோதா விசில் சின்னமும் வாங்கிட்டாங்க, விசில் அடிக்கிறாங்க. இந்த விசில் சத்தத்தை வச்சு ஆட்சியை பிடிச்சிடுவாங்கன்னு எப்படி நம்புறதுன்னு தான் தெரியல. ஒருவேளை அவர் அபார நம்பிக்கையாக இருக்கார், பரபரப்பாக அடைகிறாரு. அவர் வர வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஜனநாயக நாட்டில் புதுசாக ஆட்கள் வரணும். ஆனால் இவர் வர்ற முறையை விட்டுட்டாரோ, ஆரம்பத்திலேருந்து கிளைக்கழகங்கள் அது இதுன்னு ஒரு 5 வருஷத்துக்கு வருங்க. அல்லது அதிமுக போன்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து இப்போ அதிமுகவில் விஜய் சேர்ந்துருந்தாருன்னா ஜெயிச்சிட்டா, விஜய்னால தான் ஜெயிச்சிச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக பேர் வரும். அந்த பேரை தட்டி கொண்டு எடப்பாடியாருக்கு பின்னாலேயோ அல்லது இருக்கும் பொழுதோ துணை முதல்வர் ஆகிக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வயசு இருக்குது, ஆட்சியை பிடிச்சி நாட்டை கூட பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லி நிற்கிறாரு. யார்? விஜய். அது எப்படிங்க முடியும்? ஏன் முடியாது? எத்தனை ஆண்டு காலம் இருந்து நட்டு உழுது நட்டு பரம்பிடிச்சு நல்ல விளைச்சல் ஆகும்போது நான் திம்பேன்னு, நான் தான் அரிசியை திம்பேன்னு வைக்கல திங்கிறதா என்னையா? அதெல்லாம் அப்படி முடியாது. சர்வீஸ் ஹேண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய டெஸ்ட் அதில் டெஸ்ட் பண்ணுறாரு. வரட்டும், வாழட்டும், நல்லா இருக்கட்டும், நம்ம வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் பயமாக இருக்குது. ஐயோ இப்படி போய் இறங்குறாரு, 2 கட்சி பயங்கரமான திமுகலும், எவ்வளோ பெரிய கட்சிகள் 2ம், இதில் நீந்தி வந்துடுவாரா? அவ்வளவு தொண்டர்கள், அவ்வளவு வலுவான கட்சி அதிமுக, வலுவான கட்சி திமுக. திமுகவை விட ஒருபடி போனால் அதிமுக அதை விட மக்கள் மனசில் நிறைஞ்ச கட்சி.
அம்மாவுடைய தொண்டுகளாலையும் அம்மாவுடைய செயலாலையும் மிகப்பெரிய கட்சியாக மாற்றிட்டு போனாங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாக்குறுதிகளை அள்ளி வீசி தவறான வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சியை பிடிச்சாருன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மடியில் தினம் பார்க்குறோம். நம்ம சொல்கிறோமோ சொல்லலையே, வர்றவன் பூரா சொல்கிறான் பொய்யா 520 வாக்குறுதியில் ஒரு 15 தான் செஞ்சார் அப்படின்னு பிரச்சாரம் ஒரு பக்கம். அவர் எல்லாமே செஞ்சுட்டேன்னு ஒரு பக்கம். அங்கே செஞ்சாரா செய்யலையான மக்கள் ஓட்டு போட்டு தான் நிரூபிக்கணும். நம்ம அதில் முடிவு எடுக்க முடியாது. நான் எங்களை பொறுத்த வரையும் விஜய் கூப்பிட்டாலும் யார் கூப்பிட்டாலும் அதிமுகவிலேருந்து மாற மாட்டோம். ஒரு கட்சியில் இருந்தால் அதுக்கே விசுவாசமாக இருக்கணும். மாறி மாறி காக்கா மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு கழுகு மாதிரி பறந்து தெரியக்கூடாது. பிரிஞ்சு போகிற கட்சிகளுக்கெல்லாம் பதவி எடுக்கிறங்கிறக்காக நம்மளும் போய் எல்லாரும் பிரியக்கூடாது. ஒரு சிலர் போவாங்க. இப்போ அதிமுகவிலேருந்து போனவங்களுக்கு பூரா நல்ல செந்தில் பாலாஜி நிறைய பேர் அங்கே போனாங்க, நல்லா இருக்காங்க, இருக்கட்டும். ஒரே கட்சியில் இருப்போம் விசுவாசமாக. புரட்சி தலைவரை நமக்கு பிடிக்கும், எம்ஜிஆரை பிடிக்கும், நல்ல தலைவராக இருந்தார். அம்மா நல்லா எல்லாருக்கும் செஞ்சாங்க. அதனால் அவங்க இதில் நம்ம இருக்கோம், அவ்வளோதான். யாரையும் குறை சொல்ல விரும்பலை. இப்போ விஜய் குறை சொல்லணும்னு அவசியம் நமக்கு இல்லை. அவர் தன்னம்பிக்கை, அவர் பணத்தை செலவழிக்கிறாரு. வர முடியும்னா வந்து மக்களுக்கு நல்லது செய்யட்டும். இந்த 2 கட்சியை விட டாப்பாக நல்லது செய்யட்டும். வந்துட்டு போகிறாரு. மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க யார் வந்தாலும் ஆதரவு. ஆனால் எங்கே ஆதரவு? ரெட்டை இலைக்கு எடப்பாடியார். இது என்ன வில்லங்கமாக இருக்கு? நீங்கள் தாவேக்காவுக்குள்ள ஆதரவு சொல்லுவீங்க நினச்சேன். தாவேக்காவுக்கு அவங்ககிட்ட இருக்கவங்க ஆதரவு கொடுப்பாங்க. நாங்கள் அதிமுகவில் இருக்கிறதுனால இங்கே இருக்கவங்க இங்கே ஆதரவு கொடுக்குறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் நம்ம கூட பேசியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்க வணக்கம். இன்னொரு நாளைக்கு சந்திப்போம்.